இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தா அவங்க விக்கனமின்றி எந்த பயங்கரமான காரியத்துக்கும் அவங்க பயப்படாமல், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பார்கள்னு இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறார். சங்கீதம் 25, 12, 13 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியே கர்த்தர் போதிப்பாராம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் அவருடைய வழிகளையே நமக்கு போதிப்பார். அதனால் எந்த விக்கனங்களை கண்டோ நாம் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளை கண்டோம், போராட்டங்களை கண்டோம் நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா அவன் ஆத்துமாவை நான் நன்மையிலே அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கோன்னு சொல்கிறார். அவனுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும். அப்படி ஒரு வாக்கை கர்த்தர் இன்னைக்கு உரைக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அவனுக்கு கர்த்தர் தன் வழியை போதித்து அவர்களுடைய பிள்ளைகளை கூட இந்த பூமியை சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். அவர்களுடைய ஆத்துமாவிலே நன்மை தங்குமா. சங்கீதம் 112, 7, 8 பார்க்குறோம். துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரோ அவன் துர்ச்செய்தியை கேட்டால் கூட அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கிறது. அவன் இருதயம் உறுதியாக இருக்கிறதுனால அவன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாது இருப்பான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு அநேக மனுஷர்களுடைய கிரியைகளினாலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டும் மட்டும் நீங்கள் பயப்படாது இருங்க. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் விக்கனமின்றி ஆபத்துக்கு பயப்படாதபடிக்கு அவர்களை காக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஏசாயா 26:3 சொல்லுது, உண்மையே உறுதியாய் பற்றும் மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனுக்கு பூரண சமாதானத்தை தருகிறேன். அப்போ விக்கனங்கள் வரும்போது, பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கரங்கள் நம்மளை சூழும்போது கர்த்தரை உண்மையாக நீங்கள் பற்றி கொண்டு இருந்தீங்கன்னா, அவரையே நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தினாலே உங்கள் ஆத்மாவை காப்பார். ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றி நாம் செல்வோம். ஆனால் எந்த விக்கனங்களுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்போது அவருடைய ஆடுகளாகி அவருடைய பிள்ளைகள், அவருடைய சபையார், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்கிறார். அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாதுன்னே சொல்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இதோ கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாட்களில் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த நாட்களில் யுத்தங்களின் செய்திகள், கலகங்களையும் கேள்விப்படும் போது நீங்கள் பயப்படாது இருங்க. ஏன்னா இதெல்லாம் முன்பாகவே சம்பவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் முடிவு சீக்கிரமாக வராதுன்னு சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். அதே போல் நிறைய விக்கனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது நம்மை நோக்கி வந்தாலும் கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது அதற்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நாம் அமைதியாக நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது எந்த விக்கனங்களோ வியாகுலங்களோ நம்மை மேற்கொள்ளாது. ஏன்னா நீதிமொழிகள் 14:26 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்போ கர்த்தர் பேரில் அவனுக்கு திட நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலத்தை தருவேன்னே வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32 35 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் என் புத்தியை கேட்டு ஞானம் அடைங்க, அதை விட்டு விலகாது இருங்க. எவனொருவன் தினந்தோறும் கர்த்தருடைய வாசற்படியில் நின்று விழித்திருந்து அவர் கதவு நிலையருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள்னே சொல்றாரு. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே அவன் தயவை பெற்றுக்கொள்ளுகிறான்னே சொல்றாரு. அப்போ கர்த்தரிடத்துல, அவர் சமூகத்துல நீங்க காத்துருங்க, உங்க காரியத்தை அவர் பாதத்துல வைங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை நிச்சயமாய் தருவார். கர்த்தரிடத்திலே நீங்க தயவையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பயந்து உங்களுடைய வியாதி, பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள்
என்ன குறித்து நம்முடைய ஆயுசு நாட்கள் சீக்கிரம் முடிந்துருமோ என்று எத்தனையோ பேர் இன்னைக்கு வியாதிகள் அவங்கள மேற்கொள்ளுகிறதுனால பலவீனங்கள் மேற்கொள்ளும் போது கலங்கி தவிக்கிறவங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார் நீதிமொழிகள் 9:11, என்னாலே உன் நாட்கள் பெருகும். அப்போ நாட்கள் எப்போ பெருகும்? கர்த்தருக்கு பயந்து நடந்து அவர் கட்டளை கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்ம ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நம்முடைய ஆத்துமாக்களை அது காத்து கொள்ளும். பொறுமையாக உன் ஆயுசு வருஷங்களை விருத்தியாக்குவேன்னு சொல்கிறார். லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை நிச்சயமாய் தருவார். சங்கீதம் 81:13 சொல்லுது, என் ஜனமே எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழி என்ன நமக்கு போதித்து நடத்துகிறாரோ அதன்படி நாம் நடந்தால் அப்போ நமக்கு அது நலமாக இருக்கும். ஏன்னா நான் சீக்கிரத்திலே வந்து அவர்களுடைய எதிராளிகளை எல்லாம், அவர்கள் சத்துருக்களுக்கு அந்த எதிராளிகளை எல்லாம் நான் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன்னே சொல்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு போராட்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்து உங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கிற சத்துருக்களுக்கு தேவன் இன்னைக்கு அவருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் திரும்பும்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் பட்ட நிந்தனை அவமானங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே பதில் தருவார். 1 பேதுரு 1:5 சொல்லுது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கு. நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா? தேவ பலத்திலே அதை காத்து கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அந்த சுதந்திர வீதமாக பரலோகத்திலே நித்திய ஜீவனிலே உங்களுக்காக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் உங்களை தேவன் கைவிட மாட்டார். ஏசாயா 55:3 சொல்லுது, உங்கள் செவியை சாய்த்தி என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் நான் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நமக்கும் தேவன் தாவீதுக்கு அன்னைக்கு அருளின அந்த கிருபை, தாவீது எங்கு சென்றாலும் அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு போதித்து வழிநடத்தினார் இல்லையா? அவன் மேல் கண் வைத்து ஆலோசனை சொன்ன கர்த்தர் அதே போல கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனை முன்னிறுத்தினார், தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருந்தார். ஆலயத்துக்கு போவதை அவர் வாஞ்சியாக இருந்தார்னு பார்க்குறோம். இரவெல்லாம் நடு இரவிலே கூட கர்த்தரை எழுந்து அவர் துதித்து மகிமைப்படுத்தினார்னு பார்க்குறோம். அப்போ தாவீதுக்கு தேவன் அளித்த அந்த நிச்சயமான கிருபையை நமக்கும் இன்னைக்கு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். அதனால் இன்னைக்கு கலங்கி தவிக்கிற நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுங்க, விக்கனமின்றி வாசம் பண்ணுங்க. ஏன்னா ஆபத்துக்கு பயப்படாமல், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பார்கள்னு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் திகையாமல் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். உங்கள் ஆத்மாவையும் அவர் காப்பார். ஆமென்.